ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கஷ்டங்கிற கடலில் மூழ்க நினச்சிக்கிட்டு இருந்த உன்னை இப்போ கரை சேர்க்கறதுக்காகவே இந்த வராகி அம்மா அவசரமாக ஓடி வந்திருக்கேன். உனக்கான கடைசி வாய்ப்பாக இப்போது உன்னை காப்பாற்ற கை கொடுக்க ஓடி வந்து விட்டேன் அல்லவா. இனிமே என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படாத. போனதையே பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காம, கிடைச்சதையெல்லாம் குறையா வெறுப்பாக நினச்சி ஒதுக்கி தள்ளாமல், கிடைச்சதையே உயர்வாக சிறப்பாக நினச்சி மனசை அமைதியாக்கிக்கோ. எந்த இழப்பும் உன்னை உடைக்க முடியாத அளவுக்கு நீ எதிர்பார்ப்பதையெல்லாம் மிக பெருசாக சிறப்பாக இந்த வராகியம்மா நானே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துறேன். இனிமே உன் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் சோதனைகளும் உன்னை துவண்டவோ தோற்கடிக்கவோ விட்டுட மாட்டேன். வாழ்க்கை உன்னை என்ன செஞ்சாலும் நீ நம்பிக்கையோட சிரிச்சு பேச கற்றுக்கோ. உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல என் அருளை முழுவதுமாக உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செய்கிறேன். இனி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் வழியில் உன் வாழ்க்கையில் நீ நடந்து போக போகிற. அடுத்தவங்க என்ன செஞ்சாலும், அடுத்தவங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை பார்த்து நீ குழம்பவோ யோசிக்கவோ வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கை எப்போதும் சரியான திசையில் இருப்பதை புரிந்து அமைதியாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ யாரையும் மாற்ற முயற்சி செய்யலை. நீயும் எந்த வகையிலும் இழப்பை சந்திக்க மாட்டாய். உன் வாழ்க்கையை மட்டும் மாற்றிக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நீ இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உறுதியான நம்பிக்கையோட உன் வேலைகளை மட்டும் பாரு. உன் வாழ்க்கையை நீ அமைதியாக வாழ தயாராக இருந்தினா நானே உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தாலே சரியான நேரத்தில் உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் சரியானபடி வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருவேன். உன் மனசு சில நேரங்களில் அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு மனம் தளர்ந்து சோர்ந்து போகிற. நீயாகவே சில விஷயங்கள்லேருந்து மீண்டு வர முயற்சி செஞ்சாலும் மறுபடியும் உன் எண்ணங்கள் அந்த பக்கமே திரும்ப திரும்ப போகிறதல்லவா. எதை நினச்சும் வருத்தப்படாத. என் அருளை உனக்கு சாதகமாக்கி அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறேன். உன் மனசுக்குள்ள எந்த எதிர்மறை எண்ணங்களும் புகாத அளவுக்கு அனைத்தையும் நேர்மறையாக நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நல்ல சிந்தனைகள் உன் மனசில் உருவாகணுங்கிறது தான் உன் சங்கல்பமாக இருக்கணுன்றதை நான் முடிவு செஞ்சுட்டேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன் செல்லமே. நீ மனசு தடுமாறும் ஒவ்வொரு முறையும் என் அருளுக்குள்ள மறுபடியும் உன்னை இழுத்துக்கிட்டு கொண்டு வரப்போகிறேன். உனக்காக பெருசாக சொத்து சுகம்னு எதுவுமே இதுவரைக்கும் நீ அனுபவிக்கலை. ஆனால் உனக்கான பெரும் சொத்தாக நான் இருந்து உனக்கு சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ மன நிறைவு கொள்ளும் விதமாகவும் மகிழ்ச்சி அடையும் விதமாகவும் உனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். வராகியம்மா, எனக்காக எதுவும் வேணாம், மன அமைதியை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும்னு கேட்ட உனக்காகவே உன் வாழ்க்கையை நல்ல முறையில் வழி நடத்தி கூட்டிக்கிட்டு போக போகிறேன். உன் வாழ்க்கை முழுவதையும் என்னை நம்பி ஒப்படைச்ச என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்க்கையை சீராக்கி சிறப்பாக்கி உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எல்லா நாளும் இனி உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி உன் கர்ம வினைகளெல்லாம் கரைஞ்சு காணாமல் போகும்படி பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் ஞாபகம் எப்போதும் உன் மனசில் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்க போகுது. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன்ற உறுதியான நம்பிக்கையை உன் மனசில் வச்சுக்கோ. உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்னை நல்வழிப்படுத்துன்னு நீ அமைதியாக சொன்னாலே உன் கடமைகளை நீ சரியாக செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக வந்து நிற்பேன். இனி எப்போதும் நல்ல விஷயங்களை மட்டும் கண்ணால் பாரு, நல்ல செய்திகளை மட்டும் காதால் கேரு. கெட்டது உன் கண்ணில் பட்டாலும் காதில் கேட்டாலும் அதை தவிர்த்துட்டு தாண்டி போய்கிட்டே இரு. எந்த துன்பமும் உன்னை நெருங்காத அளவுக்கு, எல்லா இன்பங்களும் உன்னை நோக்கி வரும் அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியம்மா நான் செஞ்சு கொடுக்குறேன். மனசை உறுதியாக வச்சுக்கிட்டு
நல்ல செயலும் தெளிவான சிந்தனையும் கொண்ட பிள்ளையாக நீ வாழத் தயாராகு. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த கஷ்டமும் உன்னை நெருங்க முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை தெளிவடைய செய்து உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியம்மா நானே நடத்தி கொடுக்கிறேன். என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கும் உனக்காகவே என் அருளை அள்ளி கொடுத்து உன்னை வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்வேன். யார் என்ன சொன்னாலும், யார் நல்லவங்க போல பேசி நடித்து உன்னை திசை திருப்பி தவறான வழியில் செலுத்த முயன்றாலும் உன் மனசுக்குள்ளே நான் வந்து அவங்க தப்பு சொல்கிறாங்க, நீ எல்லாத்தையும் சரியாக யோசி, இது சரியில்லைன்னு உனக்கு உள்ளுணர்வாக நான் இருந்து உனக்கு அனைத்தையும் புரிய வைக்கிறேன். நீ எப்போதும் தெளிவான மனசோடு இருந்தினாலே தேவையில்லாத குழப்பமும் பிரச்சனையும் உனக்கு வராது என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கவங்க யாராவது உன்னை தவறான வழியில் இழுக்க முயன்றாலும் என் அருள் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. உனக்குள் இருந்து நானே உன்னை பாதுகாத்து உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி முடிக்கிறேன். அன்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் என்னையே நம்பி இருக்கிற உன்னை நான் ஒருபோதும் கீழே விழுக விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் நீ நல்லா வசதியாக வாழணும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணுங்கிறதுக்காக நீ செய்கிற முயற்சிகளை எல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லாத. நீ முன்னேறணும், நல்லா சம்பாதிக்கணும், வசதியான வாழ்க்கையை வாழணும், வறுமையை போக்கணுன்றதுக்காக படாத பாடுபடுகிறாய். ஆனால் அது கொஞ்சம் நல்லா நடக்குதே, நல்லபடியாக போகுதே, வாழ்க்கை சந்தோஷமாக ஆயிரும், நீ கொஞ்சம் ஆனந்தமாக உணர்ச்சி வசப்பட்டு அடுத்தவங்க கிட்ட உன் சந்தோஷத்தை சொன்னீன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையும் தடையும் வந்துவிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ என்ன செஞ்சாலும் எந்த விவரங்களையும் வெளியே சொல்ல வேண்டாம். குடும்ப விஷயங்களையும், குடும்பத்தில் யாராவது உன்கிட்ட சண்டை போட்டாலும் உன் மனசை காயப்படுத்தினாலும் கூட அதை வெளியாட்களிடம் சொல்ல வேண்டாம். ஏன்னா குடும்பங்கிறதே ஒரு புனிதமான பந்தம். அது போலவே உன்னுடைய பக்தியையும் நீ அடுத்தவங்களுக்கு பெருசாக காட்டி உன்னுடைய இறை பக்தி தான் பெருசுன்ற மாதிரி பேசாதே. நல்லதோ கெட்டதோ எல்லாமே உன் மனசுக்குள்ளே இருக்கட்டும். எதையாவது வெளியே சொல்லணும்னு நினச்சின்னா அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி என்கிட்ட வந்து சொல்லு. அதை எப்படி சரி செய்யணுமோ செஞ்சு உனக்கான நல்ல விதமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். உன்னுடைய பணிவும் உன்னுடைய நல்ல ஒழுக்கமும் நல்ல செயலும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். நீ அமைதியாக இருந்தாலே நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். என் மேலே நம்பிக்கை வச்சு அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு உன் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்படி செய்கிறேன் என் செல்லமே. நீ வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களையும் பாரங்களையும் சுமந்துக்கிட்டே வாழணுன்றதுக்காக நான் உன்னை படைக்கலை. நீ தான் உன் மனசை லேசாக்கிக்கிட்டு வாழ்க்கை எப்படி நிம்மதியாக வாழ்கிறதுன்றதை யோசிக்கணும். உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களும் முடிவில்லாத ஆசைகளும் உன்னை சோர்ந்து போக வச்சிடும். முதல்ல தேவையில்லாத சிந்தனைகள் வரும்போதே அதை திசை திருப்பி வேறு நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பி. அது இதுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு முடிவே இல்லாமல் இருக்காமல் ஆசைகளை அளவோடு வைக்கும்படி பார்த்துக்கோ. நம்பிக்கை இல்லாத உறவுகளையும் கூட ஒத்து போகாத நட்புகளையும் உன் வாழ்க்கை பயணத்தில் தடையை உருவாக்கும் மனிதர்களையும் உன் மனசுலேருந்து மெதுவாக விலக்கி வச்சிடு. நல்லது நினைக்கக்கூடிய உறவுகளையும் நட்புகளையும் மட்டும் உன் கூட வச்சுக்கோ என் செல்லமே. உனக்கு கசப்பான உனக்கு கஷ்டமான விஷயங்களை ஞாபகப்படுத்துகிற விஷயங்களை எல்லாம் கலட்டி தூக்கி போட்டு எப்போதுமே உன் மனசில் அன்பு மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ சரியாக சிந்திக்கவும் சிறப்பாக செயல்படவும் மன அமைதி மட்டும் இருந்தாலே போதும். நான் உன் பக்கத்திலே இருக்கிறதால உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிரு. மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உன் ஆயுள் முழுவதும் உன்னை தேடி வரும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். நீ இருக்கிற இடத்துல இருந்து முன்னேறி மிக வேகமாக வெற்றியை எட்டி பிடிக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் நான் உனக்காக ஓடி வந்து அருள் செய்ய தயாராக காத்துக்கிட்டே இருக்கிறேன் என் செல்லமே. நீ வைத்த ஒவ்வொரு வேண்டுதல்களையும் உனக்காக நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் என்னையே நினைக்கும் என்னையே பூஜிக்கும் உன்னை இந்த வராகியம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். நிச்சயமா உன்னை நான் கை தூக்கி வழிவிட்டு நல்லபடியாக வாழ வைப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நான் சொல்கிறத கேளு. உன்னுடைய எல்லா கர்ம வினைகளையும் தீர்த்து
உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்படி செய்ய போகிறேன். என் அருள் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். உன்னுடைய மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். யாராவது வந்து உன் பிரச்சனை என்னன்னு கேட்டு உனக்கு ஆறுதல் சொல்வாங்கன்னு மட்டும் ஒருபோதும் எதிர்பார்க்காதே. எப்போதும் உனக்கு உண்மையான ஆறுதலாக இருப்பவள் இந்த வராகியம்மா நான் மட்டும்தான். உன் பிரச்சனைகளை நீ அடுத்தவங்க கிட்ட சொன்னினா அது உன்னை விட மற்றவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சு அதில் அவங்க உன்னை பற்றி தப்பாக நினைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லது கெட்டது எதுனாலும் மற்றவங்க கிட்ட போச்சுனாலே அது ஒன்றுக்கு 10 பலவிதமாக பலவாறாக பேசப்படுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் மனசில் இருக்க சுமைகளையும் பாரங்களையும் என்கிட்ட சொல்லி என்கிட்டயே இறக்கி வச்சிடு. அதற்கான பதிலை ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நான் கொடுத்து உனக்கு ஆறுதலாக இருப்பேன். விடுதலைக்குள் உன்னை கொண்டு வந்து நீ விடுதலையாக நல்லபடியாக சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படியும் உன்னை கவலை சிறையில் இருந்து நான் விடுவிச்சிடுறேன். என்னை நம்புனினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவும் எப்போதும் உனக்கு முழுமையான துணையாக இருப்பேன்.